அப்பாடா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரியா வந்து சேர்ந்துட்டேன். அட அம்மா, நீங்க உங்களுக்காக சாப்பாடு ஏன் கொண்டு வரல? அம்மா, என்ன இருந்தாலும் அம்மாவோட மனசு அம்மாவோட மனசுதான். அவங்க பட்னியா இருந்தாலும் பிள்ளைங்களோட வயித்த மட்டும் நிரப்ப பாப்பாங்க. அட அப்படியெல்லாம் இல்ல, நான் நம்ம 3 பேருக்காக தான் கொண்டு வந்தேன். நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? அம்மா, நீங்க முதல்ல சொல்லியிருந்தா நாங்க உங்களுக்காக வச்சிருப்போம்ல. ஒரு காட்டுல டீனு குருவி அதோட 2 குழந்தைங்களான சோனு மூனு கூட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. டீனு குருவி ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிற குணத்துல இருந்துச்சு. ஆனா அதோட குழந்தைங்க 2 பேரும் சரியான சோம்பேறிங்க, ரொம்ப கெட்ட பசங்களும் கூட. ஏய் சோனு, அம்மா எங்கடா போயிட்டாங்க? நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். எனக்கு வேற ரொம்ப பசி எடுக்குது. அட, நாம எல்லாரும் குருவிங்க. நாம நினைச்சா என்ன வேணும்னாலும் சாப்பிடலாம். ஆனா எதுவும் சாப்பிட முடிய மாட்டேங்குதுல்ல. அப்போ தூரத்துல டீனு குருவி வர்றத அவங்க பார்த்தாங்க. அதோட கால்ல நிறைய தானியங்கள் இருந்துச்சு. அம்மா வந்துட்டாங்க. டீனு கூட்டுக்குள்ள வந்து எல்லா தானியத்தையுமே கீழே போட்டா. அவளுக்கு மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்பாடா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரியா வந்து சேர்ந்துட்டேன். ஐ, பசிக்குது, நாம 2 பேரும் சாப்பிடலாம் வா அப்படின்னு அவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பாவம் டீனு இப்ப வரைக்கும் மூச்சு தான் வாங்கிக்கிட்டு இருந்தா. அட அம்மா, நீங்க உங்களுக்காக சாப்பாடு ஏன் கொண்டு வரல? அம்மா, என்ன இருந்தாலும் அம்மாவோட மனசு அம்மாவோட மனசுதான். அவங்க பட்னியா இருந்தாலும் பிள்ளைங்களோட வயித்த மட்டும் நிரப்ப பாப்பாங்க. அட அப்படியெல்லாம் இல்ல, நான் நம்ம 3 பேருக்காக தான் கொண்டு வந்தேன். நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? அம்மா, நீங்க முதல்ல சொல்லியிருந்தா நாங்க உங்களுக்காக வச்சிருப்போம்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. அம்மா, நாங்க பறவைங்க, எங்களுக்கு மனசாட்சி அப்படின்னு எப்படிமா இருக்கும்? தினமும் அவங்க 2 பேரும் அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சும்மா சுத்திட்டு வர 2 பேரும் போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா கஷ்டப்பட்டு சாப்பாடு தேட மட்டும் அவங்க 2 பேரும் நினைச்சதே இல்ல. ஒரு நாள் டீனு குருவி ராத்திரி ஆனாலும் கூட வீட்டுக்கு வரல. சோனு, அம்மா இன்னைக்கு வரும்போது டயர்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னும் வரவே இல்லையே. எனக்கு வேற பசிக்குது. சரி சரி இரு, அம்மா சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க, அப்புறமா சாப்பிடலாம். 2 பேரும் காத்திருந்து ராத்திரி நேரமும் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஆன உடனேயே, அட சோனு, இங்க பாரு, அம்மா இன்னும் வரவே இல்ல. சரி வா, நம்ம அம்மாவை தேடி போகலாம். சாப்பாடு தேடுதான் நமக்கு வராதே அப்படின்னு அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு போனாங்க. அவங்க எல்லா பக்கமும் அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா டீனுவும் கிடைக்கல, அவங்களுக்கு சாப்பாடும் கிடைக்கல. அம்மா தினமும் கஷ்டப்பட்டு சாப்பாடு கொண்டு வராங்க போலியே, இவ்வளவு நேரம் தேடி நமக்கு சாப்பாடு கிடைக்கலையே. கடவுளே, எனக்கு எப்பவுமே உதவி செய்ப்பா. அவங்க 2 பேருக்கும் ஒரு குரல் கேட்டுச்சு. அப்ப அவங்க 2 பேரும் கீழே பார்த்தப்போ ஒரு மைனாவும் ஒரு கிளியும் மரத்தோட நிழல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருமே கண்ணு மூடிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. கடவுளே, எப்பவுமே எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கணும். அப்பதான் யாராவது பறவைங்க எங்க கிட்ட உதவி கேட்டு வந்தா அவங்களுக்கு நிச்சயமா எங்களால உதவி செய்ய முடியும். பாத்தியா, அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நாம ஒரு தடவை அவங்க கிட்ட போய் உதவி கேட்டா நிச்சயமா நமக்கு வயிறார சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் அம்மா மாதிரி தான் நம்மள கஷ்டப்பட்டு சாப்பாடு தேடி சாப்பிட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சோனு மோனு 2 பேருமே யோசிச்சு ஒரு வழியா சொன்னாங்க. ஐடியா! 2 பேருமே அவங்களுடைய ஒவ்வொரு ரெக்கையில மட்டும் பறந்துகிட்டு மைனா கிளி கிட்ட போனாங்க. யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். நீங்க 2 பேரும் யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க 2 பேரும் அனாதைங்க. அது மட்டும் இல்ல, 2 பேருமே ஊனமுற்றவங்க. எங்களுக்குன்னு இத்தனை நாள் இருந்தது அம்மா தான். இப்ப அவங்களும் இல்ல. யாரும் இல்லாம நாங்க தவிக்கிறோம். அவங்க சொன்னதை கேட்டு மைனாவுக்கும் கிளிக்கும் மனசு கரைஞ்சு போச்சு. அப்படி சொல்லக்கூடாது பசங்களா, இனிமே உங்களுடைய வீடு இதுதான். நீங்க 2 பேரும் எப்போ எங்க கூடவே இருக்கலாம். அதை கேட்டு சோனு மோனு 2 பேருமே சந்தோஷமா சிரிச்சாங்க. போங்க பசங்களா, வீட்டுக்குள்ள போங்க, வயிறார சாப்பாடு சாப்பிடுங்க. ஓகே ஆண்டி. 2 பேருமே மைனா கிளி கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க. ஆஹா,
சாப்பாடு நல்லா இருந்துச்சு. பசங்களா, தினமும் நீங்க இதே டைமுக்கு சரியா சாப்பாடு சாப்பிடணும், சரியா? தேங்க்யூ ஆண்டி, அங்கிள், நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. மைனாவும் கிளியும் சாப்பாடு தேடிக்கிட்டு வெளியில போனாங்க. இவங்க 2 பேரும் இடத்த சுத்தி பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படியே நிறைய நாட்களும் போச்சு. ஒரு நாள் மைனாவும் கிளியும் சாப்பாடு தேடி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குகையில இருந்து அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்கன்னா எனக்கு உதவி செய்யுங்க. அட, இந்த குரல் இந்த குகைக்குள்ள இருந்து வருது. அப்ப அவங்க பார்த்தாங்க, அந்த குகைய ஒரு பாறை மூடி இருந்துச்சு. நாங்க வெளியே இருக்கோம். யார் நீ? என்னோட பேரு டீனு. நான் சாப்பாடு தேடி இந்த பக்கமா வந்தேனா, அப்படி சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாறை வந்து இந்த குகையோட கதவு மூடிடுச்சு. சரி, நாங்க இப்பவே ஏதாவது பண்றோம். கிளியும் மைனாவும் காட்டுக்குள்ள வந்து யானை கிட்ட சொன்னாங்க. அட யானை என்ன, எங்க 2 பேருக்கு உங்க அவசியம் இருக்கு. அட மைனா கிளி, என்ன ஆச்சு? சரியா சொல்லுங்க. ஒரு குருவி குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை உன்னாலதான் காப்பாத்த முடியும். அப்படியா? சரி வாங்க, அந்த குகை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ராமையான அந்த இடத்துக்கு வந்துச்சு. அது அதோட தும்பிக்கையோட உதவியால அந்த பாறைய தள்ளுச்சு. உடனே டீனு குருவி வெளியில வந்தா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? நான் நல்லாதான் இருக்கேன். ஆனா என் பிள்ளைங்க பசியோட இருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும். அப்படி சொல்லி டீனு பறக்க முயற்சி பண்ணா. ஆனா திடீர்னு மயக்க போட்டு அவ தரையில விழுந்துட்டா. அட, இந்த குருவி ரொம்ப பலவீனமா இருக்கு. முதல்ல நம்ம கூட்டுக்கு கூட்டிக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து டீனுவை அவங்க கூட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. டீனு மயக்கத்துல இருந்தா. டீனுவை பார்த்து சோனு மோனு ஷாக் ஆயிட்டாங்க. அட, இது அம்மா. என்னப்பா, என்ன சொல்ல வர? ஆண்டி, இவங்க யாரு? பாவம், இவங்க குகைக்குள்ள மாட்டியிருந்தாங்க. நாங்க இவங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வந்தப்ப மயக்கம் போட்டுட்டாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகணும், அவங்க பசியோட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பலவீனமா இருந்ததுனால நாங்க இவங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்தோம். அத கேட்டு சோனு மோனு 2 பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அப்போ ராமு யானை இளநீ தண்ணிய கொண்டு வந்து டீனுவுக்கு குடிக்க கொடுத்துச்சு. அப்போ டீனு கண்ணை திறந்தா. ஆனா அவளால முழுசா கண்ணை திறக்க முடியல. அப்போ சோனு மோனு அவங்க அம்மாவுக்கு முன்னாடி சாப்பாடு கொண்டு போய் வச்சாங்க. இந்தாங்கம்மா, இத சாப்பிடுங்க. அட, உங்க 2 பேரோட ரெக்க எப்படி சரியாச்சு? உங்களுக்கு எல்லாம் இப்ப புரிஞ்சிடும் ஆண்டி, எங்களை மன்னிச்சிடுங்க. டீனு சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவளுக்கு கொஞ்சம் பலம் வந்துருச்சு. அப்ப அவளுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்த பிள்ளைங்களை பார்த்து அவ ஷாக்கானா. அம்மா அப்படின்னு 2 பேரும் அவங்கள கட்டி பிடிச்சாங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்க, உங்க பாசத்தை நாங்க புரிஞ்சுக்கவே இல்ல. அட, இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யாராவது சொல்றீங்களா? அது எனக்கும் தான் புரியல. இவங்க தான் என்னுடைய பிள்ளைங்க. இவங்க உங்க வீட்டுல என்ன பண்றாங்க? நீங்க வீட்டுக்கு வரலங்கிறதுனால நாங்க ஊனமுற்றவர்களா நினைச்சு இவங்க வீட்டுல ஃப்ரீயா சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா கண்ணு திறக்க முடியாத நிலைமையிலயும் நீங்க எங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா இவங்க சொன்னப்போ அப்பதான் எங்களுக்கு அறிவு வந்துச்சுமா. என்னது, இவ்வளவு பெரிய ஏமாத்து வேலையா? எங்களை மன்னிச்சிடுங்க அங்கிள் ஆண்டி. நீங்க இத்தனை நாளா எங்களை அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டீங்க. ஆனா அதை நாங்க தப்பான வழியில பயன்படுத்திட்டோம். குழந்தைங்களா, நாங்க உங்களை மன்னிச்சிடுறோம். ஆனா ப்ராமிஸ் பண்ணுங்க, இனிமே உங்க அம்மா முறையா உழைக்கணும். அங்கிள், இனில இருந்து நாங்களும் எங்க அம்மா மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அம்மா, இனில இருந்து நீங்க இல்ல, நாங்க 2 பேரும் போய் நமக்காக சாப்பாடு தேடி கொண்டு வரோம். அதை கேட்டு டீனு குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னையில இருந்து சோனு மோனு 2 பேருமே கஷ்டப்பட்டு சாப்பாடு தேடி கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னையில இருந்து அவங்க 3 பேருமே சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சாங்க.